அடையாளம் கண்டுகொள்ளுதல். மரணத்திலிருந்து ஜீவனுக்கு மற்றொரு வாரத்தின் இறுதியில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஈஸ்டர் வாரத்தின் நமது கருப்பொருள் அடையாளம் கண்டுகொள்ளுதல் ஆகும். இதுவரை இந்த பரிமாற்றத்தின் 4 தொடர்ச்சியான குறிப்பிட்ட அம்சங்களை பார்த்தோம். முதலாவது, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு. நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து சாபமானார். கீழ்ப்படுதலின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மீறப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை அவர் சகித்தார். இரண்டாவதாக, வியாதியிலிருந்து சுகத்திற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமது பலவீனங்களையும் நமது நோய்களையும் நமது வழிகளையும் ஏற்றுக்கொண்டார். நாம் உடல் ரீதியான சுகத்தை பெறுவதற்காக அவர் நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களை தாங்கினார். பரிமாற்றத்தின் 3வது அம்சம், வறுமையிலிருந்து செழிப்புக்கு. சிலுவையில் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் வரும் வறுமை என்னும் சாபத்தை இயேசு கிறிஸ்து தீர்த்து வைத்தார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 48 சாபம் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. பசி, தாகம், நிர்வாணம், சகலத்திலும் குறைவு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சகித்தார். அவர் பசியாக இருந்தார், அவர் தாகமாக இருந்தார், அவர் நிர்வாணமாக இருந்தார். அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய கீழ்ப்படுத்தினால் நமக்கு கிடைத்த செழிப்பை நாம் அடையும்படி வறுமையின் சாபத்தை அவர் தீர்த்து விட்டார். நேற்று நாம் பார்த்த பரிமாற்றத்தின் 4வது அம்சம், நிராகரிப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதலுக்கு. நம்முடைய பாவம் நம்மை தேவனுடைய கிருபையிலிருந்தும் தயவிலிருந்தும் தேவனுடைய குடும்பத்திலிருந்தும் விலக்கி வைத்து விட்டது. நாம் அந்நியர்களாக இருந்தோம், நாம் புதியவர்களாக இருந்தோம், நாம் வெளியே இருந்து உள்ளே பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக பிச்சைக்காரர்களைப் போல இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட அந்த நிராகரிப்பை இயேசு கிறிஸ்து சகித்தார். சிலுவையில் அவர் தேவனை நோக்கி, ஏன் என்னை கைவிட்டீர், நான் ஏன் நிராகரிக்கப்பட்டேன் என்று கதறினார். தேவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஏனென்றால் நிராகரிக்கப்பட்டது நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான். இயேசு கிறிஸ்து அந்த பாவத்துடன் அடையாளம் காணப்பட்டார். பின்னர் அவர் தனது தந்தையின் நிராகரிப்பால் ஏற்பட்ட உடைந்த உள்ளத்தோடு மரித்தார். ஆனால் அவர் மரித்த அந்த தருணத்தில் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரையிலும் கிழிக்கப்பட்டது. இது தேவனுடைய பிரியமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான தெய்வீக நித்திய உரிமையான ஏற்றுக்கொள்ளுதலின் பாதையில் நாம் நுழைய வழி திறக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது. இன்று பரிமாற்றத்தின் இறுதி அம்சத்தை பார்க்க போகிறோம். இது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு என்ற வார்த்தைகளால் சுருக்கமாக சொல்லப்படுகிறது. நாம் அவருடைய ஜீவனில் நுழைய இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை மரித்தார். நேற்று எனது பேச்சில் நாம் நிராகரிக்கப்பட்டதற்கு நம்முடைய பாவமே காரணம் என்று விளக்கினேன். மரணத்துக்கும் இதுவே பொருந்தும். எப்போதும் பாவம் மட்டுமே மரணத்திற்கான மூல காரணமாக இருக்கிறது. எந்த பாவமும் இல்லை என்றால் மரணமே இருக்காது. பாவத்திற்கும் மரணத்திற்கும் இடையிலான இந்த தொடர்பு வேதத்தில் பலமுறை கூறப்பட்டுள்ளது. இதை மிக சுருக்கமாக சொல்லும் 3 பகுதிகளை நான் தேர்ந்தெடுக்கிறேன். முதல் பகுதி, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் உள்ளது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அது மிகவும் தெளிவானது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்துக்குரிய நியாயமான வெகுமதி மரணமாகும். மேலும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 15 பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் இறுதி விளைவு மரணம்தான். இதை தவிர்க்கவே முடியாது. வேதத்தில் மரணம் என்பது வெறும் உடல் ரீதியான மரணம் அல்ல. அது மரணத்தின் முதல் பகுதி மட்டுமே. ஆனால் வேதம் இதைவிட மோசமான ஒன்றை பற்றி பேசுகிறது. 2வது மரணம். சரீரத்தின் மரணத்தை மட்டும் குறிக்கவில்லை, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து முடிவான நித்திய வெளியேறுதலாகும். அதுதான் 2வது மரணம். சரீர மரணம் மற்றும் 2வது மரணம் ஆகிய இரண்டும் பாவத்தின் தவிர்க்க முடியாத விளைவுகளாகும். ஆனால் இதிலும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு மாற்றாக இருந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இதை சொல்கிறது. தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவை காண்கிறோம். கவனிங்கள், இது தேவனுடைய கிருபை. நமது கீழ்ப்படுதலுக்கு உரிய வெகுமதியை நாம் உரிமை கோரவோ அல்லது சம்பாதிக்கவோ முடியாது. ஏனென்றால் நாம் கீழ்ப்படியாமல் இருந்தோம், நாம் நியாயப்பிரமாணத்தை மீறினோம்,
நம்முடைய பாவத்திற்கான நமது சம்பளம், நமக்கு உரிய வெகுமதி மரணமாகும். ஆனால் தேவனுடைய கிருபையினால் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். நம் அனைவருக்கும் உரிய மரணத்திற்கு தனிப்பட்ட முறையில் நுழைந்தார். பாருங்கள், ஆதாமில் தொடங்கி ஆதாமின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கலகம் ஒரு நபராக வசித்து வருகிறது. அது பழைய மனிதன் அல்லது பழைய சுயம் என்று அழைக்கப்படுகிறது. அவன் திருந்தாதவன், அவனை திருத்த முடியாது. அவன் தேவனுக்கு, தேவனுடைய பரிசுத்த நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக தொடர்ந்து அகற்ற முடியாத கலகத்துடன் இருக்கிறான். அந்த கலகக்காரனுக்கு தேவனிடத்தில் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. அவர் அவனை சீர்திருத்துவதில்லை. அவர் அவனை தேவாலயத்துக்கு அனுப்புவதில்லை. அவர் அவனுக்கு தங்க விதிகளை கற்றுக் கொடுப்பதில்லை. வேத வசனத்தை மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுப்பதில்லை. தேவனுடைய தீர்வு மிக எளிமையானது, மிகவும் தீவிரமானது. அது மரண தண்டனையாகும். அதுதான் அந்த கலகக்காரனின் முடிவாக இருக்க வேண்டும். ஆனால் சுவிசேஷத்தின் கிருபையான செய்தி என்னவென்றால், சிலுவையில் நமது பழைய சுயமாகிய பழைய மனிதன் இயேசு கிறிஸ்துவில் கொல்லப்பட்டான். இயேசு கிறிஸ்து தன்னை அந்த கலகத்துடன் அடையாளப்படுத்தினார். தேவன் நம் அனைவரின் கலகத்தையும் அதன் அனைத்து தீய விளைவுகளையும் அவர் மீது சந்திக்க செய்தார். அவர் உண்மையில் அந்த கலகத்துடன் அடையாளம் காணப்பட்டார். பின்னர் அவர் கலகத்தின் பாவத்துக்கான தண்டனையை செலுத்தினார். நம்முடைய பழைய கலகத்தனமான விழுந்து போன சரி செய்ய முடியாத சுபாவம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டது. இதை பவுல் ரோமர் 6 அதிகாரம் 6 முதல் 8 வரை மிக தெளிவாக கூறியுள்ளார். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு இது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகும். இது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் வந்தது. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், அதுதான் நம் ஒவ்வொருக்குள்ளும் இருக்கும் உள்ளான கலகம், அவருடைய கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை மரித்ததால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் நாம் அவரோட கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பரிமாற்றத்தை கவனியுங்கள். நாம் அவரோட கூட வாழ நாம் அவருடன் மரிக்கிறோம். நாம் அவருடைய வாழ்க்கையை வாழ அவர் நம்முடைய மரணத்தை மரித்தார். நமக்காக அவர் அடைந்த மரணத்தின் மூலம் அவருடைய ஜீவன் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு ஒரு பரிமாற்றம், மரணத்திலிருந்து ஜீவனுக்கு என்னும் இந்த பரிமாற்றம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தால் சாத்தியமாக்கப்பட்டது. பவுல் கலாத்தியர் 2 அதிகாரம் 20 மிக அழகாக கூறியுள்ளார். பவுலின் சுருக்கமான வார்த்தைகளை மிக அழகாக மாற்றுவது என்னவென்றால், அவர் அதை பொதுவான கொள்கையாகவோ அதை ஒரு கோட்பாடாகவோ சொல்லவில்லை. ஆனால் அவர் அதை தனது சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட சாட்சியாக சொல்லுகிறார். அவர் சொல்வது இதுதான்: கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதுதான் மாற்று. கிறிஸ்து நமக்காக தம்மையே கொடுத்தார். அவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். அவர் நம்முடைய கலகத்துடன் அடையாளம் காணப்பட்டு கலகத்தின் தண்டனையை செலுத்தினார். அவர் நம்முடைய இடத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பின் கீழ் கொல்லப்பட்டார். பின்னர் பவுல் இயேசு கிறிஸ்துவை நம்முடன் அடையாளப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்மை இயேசு கிறிஸ்துவுடன் அடையாளப்படுத்தவும் செய்கிறார். அவர் இவ்வாறு சொல்கிறார்: கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவர் கிறிஸ்து மரித்தபோது நானும் மரித்தேன், அது என்னுடைய மரணம் என்று சொல்கிறார். அவர் தொடர்ந்து சொல்கிறார்: இதன் விளைவாக இனி நான் வாழவில்லை, பின்னர் நீங்கள் இன்னும் எப்படி வாழ்கிறீர்கள்? பதில் என்னவென்றால், ஆனால் கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். இப்போது கிறிஸ்து என்னில் தம்முடைய ஜீவனில் வாழ்கிறார். இனிமேல் என்னுடைய பழைய கலகத்தனமான வீழ்ந்து போன சுபாவம் செயல்படுவதில்லை. ஆனால் புதிய சுபாவம், கிறிஸ்து இயேசுவின் தெய்வீக சுபாவம், இயேசு கிறிஸ்துவின் நீதி என்னில் செயல்படுத்தி முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கையை வாழ எனக்கு உதவுகிறது. அதுதான் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு என்னும் பரிமாற்றம். பவுல் இதை மீண்டும் கொலோசியர் 3 அதிகாரம் 3 மற்றும் 4 கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது மிக தெளிவாகவும் அழகாகவும் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார்: ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். அதாவது கடந்த காலத்தை குறிக்கும். நீங்கள் மரித்தீர்கள் என்ற வார்த்தை எனக்கு பிடிக்கும். நாம் எப்போது மரித்தோம்?
இயேசு கிறிஸ்து மரித்த போது நாம் மரித்தோம். அதுதான் நம்முடைய மரணம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடன் கூட தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. இனிமேல் உங்களுக்கு சொந்தமான ஜீவன் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு மறைவான ஜீவன் இருக்கிறது. ஒரு ரகசியமான வாழ்க்கை இருக்கிறது. புலன்களுக்குள் கட்டுப்படுத்தப்பட்ட, பாராட்டவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாத இந்த உலகில் ஒரு மறைவான வாழ்க்கை இருக்கிறது. பின்னர் பவுல் தொடர்ந்து சொல்கிறார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கிறிஸ்துவே உங்கள் ஜீவன் என்றது அழகான எளிமையான வார்த்தையை கவனியுங்கள். அங்கே 2 எளிய அறிக்கைகள் இருக்கின்றன. அவற்றை ஒன்றாக இணைத்தால் நீங்கள் மரித்தீர்கள், பின்னர் கிறிஸ்துவே உங்கள் ஜீவன் என்பதாகும். நாம் அவருடைய ஜீவனை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை மரித்தார். பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த யுகத்தில் இப்போது இந்த உடலில் நாம் வாழும் வாழ்வை என்னை நேசித்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவகுமாரன் மேலுள்ள விசுவாசத்தால் நான் வாழ்கிறேன். அதுதான் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் என்னும் பரிமாற்றமாகும். அவருடைய ஜீவனை நாம் வாழும்படியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை மரித்தார். நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் கடந்து விட்டோம் என்று வேதம் சொல்கிறது. சரி, இன்றைக்கு நம்ம நேரம் முடிந்து விட்டது. அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். அடுத்த வாரம் முழுவதும் பரிமாற்றத்தின் எதிர்பக்கத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு நடந்த எல்லாவற்றிலும் நாம் அவரோடு அடையாளம் காணப்படுவதாகும். ஆமேன்.